ஓகே, இந்த நிலையில நம்மோடு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலாளர் தொலைபேசி வாயிலாக இணைகின்றார். ஆளுநர் மாளிகையில இருக்கிறார் அவர், நான் புரிஞ்சுக்கிறேன். திரு சண்முகம், வணக்கம். எங்களோட இணைந்ததற்கு நன்றி. ஆளுநர் மாளிகையில இருக்கிறீங்க, உங்க ஆதரவை தெரிவிக்க வந்திருக்கிறீங்களா? விஜய் அவர்கள் அங்க வருவார்னு எதிர்பார்க்கிறீங்களா? இல்ல, தமிழக வெற்றி கழகம் ஆட்சி அமைப்பதற்கான பெரும்பான்மை எண்ணிக்கை என்பது, ஆளுநர் அவர்கள் கேட்ட எண்ணிக்கை என்பது இப்போது கிடைத்திருக்கிறது. விடுதலை சிறுத்தைகள் கட்சி, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் ஆகியவைகள் எல்லாம் ஆட்சி அமைப்பதற்கு ஆதரவு அளிப்பதாக முறையாக அவர்கள் கடிதத்தை கொடுத்து விட்டார்கள். இத்தகைய நிலையில் அதை ஆளுநரை சந்தித்து கொடுப்பதற்கும் ஆட்சி அமைப்பதற்கான நேரத்தை அவர் ஆட்சி அமைப்பதற்கு திரு விஜய் அவர்களை அழைக்க வேண்டியது ஆளுநருடைய கடமை. அது சம்பந்தமாக அவரை சந்திப்பதற்கு தான் நாங்க அனைத்து இந்த ஆதரவு தெரிவிக்கக்கூடிய கட்சிகள் அனைத்தும் இங்க வருவது என்று தீர்மானித்திருந்தோம். அந்த அடிப்படையில் தான் நான் ஆளுநர் மாளிகைக்கு வந்தேன். ஆனா இப்ப ஆளுநர் அவர்கள் சந்திப்பதற்கு மறுத்து விட்டார் என்கிற செய்தி கிடைச்சிருக்கு. இது ரொம்ப வன்மையான கண்டனத்துக்குரியது. ஆட்சி அமைப்பதற்கான பெரும்பான்மை இல்லை என்று இத்தனை நாட்கள் அவர் இழுத்தடித்தவர், இப்போது ஆட்சி அமைப்பதற்கான பெரும்பான்மை கிடைத்து விட்டது என்று தெரிந்ததற்கு பிறகு சந்திக்க மறுத்திருப்பது என்பது அவர் ஏதோ அவருடைய விளையாட்டை ஆரம்பித்து விட்டார் என்கிற சந்தேகம் என்பது ஏற்படுகிறது. இது உண்மையான கண்டனத்துக்குரியது. மற்ற கட்சி தலைவர்களோடு கலந்து பேசி அடுத்த கட்டமாக என்ன செய்வது என்பதை தீர்மானிப்போம். திரு சண்முகம், நீங்க எல்லாருமே முக்கியமான தலைவர்கள் அவரை இன்னைக்கு சந்திக்க போறீங்க. அப்ப ஏற்கனவே நீங்க அப்பாயின்மெண்ட் வாங்கியிருப்பீங்க தானே அவர்கிட்ட? எத்தனை மணிக்கு உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் கொடுக்கப்பட்டிருந்தது? அதை கொடுத்துட்டு ரத்து பண்ணிட்டாரா? என்ன நடந்துச்சு விளக்க முடியுமா? பொறுத்த வரைக்கும் அவங்க தாவேகா அலுவலகத்திலிருந்து தான் அதுக்கான முயற்சிகள் என்பது மேற்கொண்டாங்க. அது உடனடியாக அது அந்த கடிதத்தை கொடுக்க வேண்டும் என்கிற முறையில தான் எல்லா தலைவர்களையும் வர சொல்லியிருந்தாங்க. அந்த இடத்துல தான் வந்தோம். ஏன்னா அவருக்கு இந்த பெரும்பான்மை எண்ணிக்கைக்கான கடிதங்கள் வேண்டும் என்பதுதான் ஏற்கனவே ஆளுநர் அவர்கள் தெரிவித்திருப்பது. இப்ப அதற்கான கடிதங்கள் பூரா அதை கொடுப்பதற்கான முறையில் அவங்க கேட்கும் போது சந்திக்க மறுப்பது என்பது அவர் வேறு ஏதோ உள்நோக்கத்தோடு செய்கிறாரோ என்கிற சந்தேகம் என்பது ஏற்படுகிறது. ஆளுநர் மாளிகையில என்ன காரணம் சொல்லப்பட்டது சார்? ஏன்னா நீங்க அங்கேயே இருக்கிறீங்க, அப்ப நீங்க கேட்டிருப்பீங்க அங்க இருக்கக்கூடிய அதிகாரிகள்ட்ட என்ன காரணம் சொல்றாங்க? இல்ல வெளியில போலீஸ்காரங்க தானே இருக்காங்க. ஆளுநருடைய உதவியாளர், நேர்முக உதவியாளர் அந்த மாதிரி இருந்தாதான் அது காரணங்கள் கேட்க முடியும். கேட்ல இருக்கிறது, கேட்ல இருந்து கவர்னர் இருக்கிறதும் கேட்டுக்கு 3 கிலோமீட்டர் இருக்கும். காவலர்கள் அதுக்கான காரணத்தை சொல்ல முடியாதுல்ல. ஆளுநர் அப்பாயின்மெண்ட் தரல என்ற காரணத்தை மட்டும் தான் சொல்றாங்க. நாங்க இப்ப அடுத்து சந்திச்சு பேசி என்ன செய்யறதுன்னு யோசிப்போம். ஓகே. நன்றி திரு சண்முகம், உங்களுடைய பார்வைகளை இந்த நேரத்துல நீங்க அங்கிருந்து நேரலையில எங்களோட பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.